2.36 கோஸ் பம்ப்ஸ் அதெல்லாம் அதான் முறைச்சவன்லாம் சவப்பெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, பத்திரமா வீட்டில் எழுதி வச்சிங்க, அவங்க பேரை போட்டு வச்சிங்க. லைன் குட் பேட் அக்லி படத்துக்கு ப்ரீமியர் ஷோ வெளியிறதா தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஜித்தை வந்து நாங்கள் அப்படி பார்க்க முடியாது இருக்குது. அப்புறம் விஷ்ணு இடம் தான் லிரிக்ஸ் எழுதினாரு, அது அவரும் ஃபேன் பாய் தான். ரொம்ப தரமா இருக்கும். ஸ்கிரீன் அன்னைக்கு தியேட்டரோட நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. வணக்கம், சேலம் ஜி அஜித் ஃபேன்ஸ், மேங்கோ சிட்டி. இன்னைக்கு ஏகேவோட குட் பேட் அக்லியிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு மரண மாதம் இருக்குது. இந்த மாதிரி ஏகேவை பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். டீசர்லேயும் பயங்கரமாக எடுத்திருந்தாரு. ஆதிக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்சப் பண்ணிக்கிறோம். பாட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த பாட்டை அதான் முறைச்சவன்லாம் சவப்பெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, பத்திரமா வீட்டில் எழுதி வச்சிங்க, அவங்க பேரை போட்டு வச்சிங்க. லைன் நல்லா இருக்கு, எல்லா லைனுமே சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கை மரண பங்கமாக எடுத்து வச்சிருக்காப்புல, அருமையாக இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச ஏகேவை காட்டின ஆதிக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க ஜிவி பிரகாஷுக்கு மென்மேலும் பெரிய பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு அப்பப்போ ட்விட்டரில் போட்டு எங்களோட வெறியை என்ன ஏற்றினாரு. இந்த மாதிரி தான் எங்கள் ஏகேவை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆழ்வார் பரமசிவம் இந்த மாதிரி டைமில் நாங்கள் அந்த மாதிரி பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறோம். ஏன்னா நாங்களாம் அப்பிலேருந்து ஒரு தலையோட ஃபேனு. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாகவே கொஞ்சம் சில ஆக்ட்ரஸ்லாம் அஜித்தை பற்றி ரொம்ப ஒரு அசிங்கமாக பேசிக்கிட்டு ஒரு இதாக பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி இது பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது இந்த ஒரு படத்தால் எங்களுக்கு அந்த மனசு எல்லாமே அந்த நாங்கள் நினச்ச ஒரு இதை வந்து நிறைவேற்றி கொடுத்த ஆதிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இதே மாதிரியே படம் பண்ணி எங்கள் ஏகே வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படமாச்சும் பண்ணிடுங்க சார், கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் உங்களோட படத்தில் தான் எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குது. அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்காக 2 படம் வருஷத்தில் ஒரு படம்னாச்சும் பண்ணி கொடுத்துருங்க. கார் ரேஸ்லையும் ஜெயிச்சுட்டு வாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் படத்தில் கான்செப்ட் பண்ணி ஒரு பெரிய டேரக்டரோட மறுபடியும் இணைஞ்சு ஒரு இந்த தமிழ் சினிமாவை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு கண்டிப்பாக வேண்டி கேட்டுக்கொள்ளுங்க. டீசர் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு லுக்குமே அஜித்தோட கெட்டப்பும் சரி, அதான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி காட்டிட்டாப்புல ஆதி. அதனால படமும் ஷூர் ஷார்ட் பிளாக் பூஸ்டராக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆதி உங்கள் படம் மட்டும் எங்களுக்கு ஹிட் ஆயிரும் ஆகுதோ இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு டீசரே ட்ரைலர் கொடுத்ததுக்காகவே அஜித்துக்கு பின்னாடி அவர் என்ன சைஸில் ஸ்டாண்டிங் ஸ்டில் போகிறோமோ அதே ஸ்டாண்டிங் ஸ்டில்ல உங்களுக்கு போட்டு முன்னாடி ஒரு கட் அவுட் வைக்க போகிறோம். ட்ரைலரு ரிலீஸ் ஆகிறப்போ அந்த வீடியோவை கூட இவர் ஆட் பண்ணுவார். அதை பாருங்கள் நீங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் பாட்டு இருக்குது. உண்மையாலுமே இது ஒரிஜினல் சம்பவம், ஒரிஜினல் கேங்ஸ்டருக்கு உண்டான சம்பவம் தான். ஆதிக்கு ரவிச்சந்திரன் எங்களை போலே ரொம்ப தீவிரமாக தலை வெறினா வச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வழக்கமாக நாங்கள் ஃபேன் ஷோ வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ கடந்த படத்தில் விடாமுயற்சி படத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இந்த வரக்கூடிய இந்த படத்துக்கு குட் பேட் அக்லி படத்துக்கு ப்ரீமியர் ஷோ வெளியிறதா தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. அதை நோக்கி நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுவோம் எங்கள் தலைவரிகள் சார்பாக. மீண்டும் அவரே இயக்குனா இன்னும் பெட்டரா இருக்குன்னு நாங்க விரும்புறோம். எந்த லுக் பிடிக்கலன்னு சொல்ல முடியும், எல்லா லுக்குமே தரமா செஞ்சிருக்காரு. தலை தீனால இருந்து பில்லா அம்மாக்கலாம் எல்லா லுக்குமே கொண்டு வந்துட்டாரு. எல்லாமே உள்ள கவர் பண்ணிட்டாரு. எது நாங்க கேமியோ வராங்க வந்தா சிறப்பா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சாலினி அது அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்கிரீன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தரமா இருக்கும். ஸ்கிரீன் அன்னைக்கு தியேட்டரோட நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் ஷாலினி மேடம் இருவரும் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அந்த சீன் வரும்போது கண்டிப்பா வந்து தியேட்டர் ரொம்ப வைபா இருக்கும். தீப்பொறி கிளம்பும் திரையங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இருவரையும் ஸ்கிரீன்ல பாக்குறது. பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஜித்தை வந்து நாங்க அப்படி பார்க்க முடியாது இருக்குது. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறது எங்க எல்லாமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவர் லுக்கு வச்சு இப்ப படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படத்தை ஒரு லுக்கு இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி சொல்ல அந்த அளவுக்கு அதாவது பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு டீசர் பார்த்தோன்னே அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேசக்கூட முடியல. இது வரைக்கும் ஒரு 10 டைம் 5 டைம் ஆச்சு பார்த்துருப்போம் அந்த டீசரை. இதெல்லாம் மட்டும் எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க. வீட்டுல எல்லாம் பார்த்து அருமையா சொல்றாங்க. உண்மையா எல்லாருமே வந்து வீட்டு ஃபேமிலி மாதிரி கொண்டு வந்து படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
அதாவது ரசிகரா இல்லாம அதர் ஆடியன்ஸும் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு? இதுல சொல்லவே முடியாது, எல்லா லுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பிடிக்காத எதுவுமே சொல்ல முடியாது. அதுல வந்து எப்படின்னா நாங்க படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன, ஏன்னா நாங்க வாலி, அமர்கலம், தீனா எல்லாமே இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருப்பாரு ஆதிக்கு. பார்க்கலாம் படத்தன்னைக்கு இன்னும் வெளியே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமா ஒரு ட்ரீட்டா இருக்கும், எங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும், உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாவே இருக்கும். சாங்ல அந்த ஆதிக்கு வந்து ஏகேன்னு கத்துறது அது எப்படி இருந்துச்சு? அதான் நான் தான் சொல்றேன், அவரு ஒரு ரசிகரா இருந்து ஒரு ரசிகரோட தன்மையை புரிஞ்சு இந்த படத்தை எடுத்துருக்காரு. அதனால அந்த ஏகேன்னு கத்துறதுலாம் உள்ள இருந்து உணர்வோட கத்திருக்காரு. அது பாருங்க, நீங்க கத்திக்கூட கத்த முடியாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த பேஸ் அப்படி இருக்குது, உள்ளுக்குள்ள இருந்து வர பேஸ், ஏகேங்கிற ஒரு பேஸ் பயங்கரமா இருக்குது. அதனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். படத்தன்னைக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா. ஷூர் பிளாக் பூஸ்டர் தான் கண்டிப்பா. தமிழ்நாட்டு மக்களுக்கு அஜித் ரசிகர்களும் சரி, எல்லா சினிமா எதிர்பார்க்குற ரசிகர் எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் பூஸ்டர் நல்லா இருக்கும் இந்த படம். பாட்டு செமையா இருக்குது. அது ஹெட்ஃபோன்ல கேட்டவொன்னே மறந்துட்டேன். அது செமையா இருக்குது பாட்டு. ஜிவி பிரகாஷ் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா தெருக்கி விட்டுருக்காரு. அவர் தான் வந்துட்டு அவர் ஒரு ஃபேன் பாயா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ட்விட்டர்ல வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போட்டுட்டே இருந்தாரு. அவர் ஒரு ஃபேன் பாயா போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு கரெக்டா நிரூபிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். அப்புறம் விஷ்ணு இடம் தான் லிரிக்ஸ் எழுதினாரு. அது அவரும் ஃபேன் பாய் தான். அவர் ஆல்ரெடி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அஜித் சாரை பார்த்து தான் நான் வந்து பாட்டை எழுத வந்தேன், இந்த ஃபீல்டுக்கே வந்தேன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தெருக்கி விட்டுருக்காரு பாட்டை. சம்பவம் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. விஷ்ணு இடம் தான் சம்பவமே பண்ணியிருக்காரு. கேமியோ எதிர்பார்க்கறேன், ஆனா வந்துட்டு யாருன்னு அது வந்து கெஸ் பண்ண முடியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து தியேட்டரே வந்து சிம்பு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு தலைக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் வந்து சிம்புவை தான் வந்துட்டு அதிகமா விரும்புறாங்க. அவர் வந்துட்டாருன்னா இன்னும் தியேட்டர் வந்துட்டு பிளாஸ்ட் தான். அவங்க வந்து ஒரு லவ் போர்ஷனா கூட இருக்கலாம் வரது வந்துட்டு, அவ்வளவுதான். அமர்கலம் எப்படி இது பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு லவ் போர்ஷனா இருக்கும், அது நல்லா இருக்கும். தேங்க்ஸ். ரொம்ப இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதை வேற லெவல்ல இருக்கு. அதாவது 2.36 கோஸ் பம்ப்ஸ் அதெல்லாம் தலை அஜித்தே கத்துறாரு அவரு. அதெல்லாம் மறக்கவே முடியாதுப்பா. சூப்பரா இருக்கு. ஏகேன்றது கத்துறதெல்லாம் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டாரு அவரு. நான் நினைச்சு பார்க்க முடியாத, எக்ஸ்பெக்ட் பண்ணத அளவுக்கு அதை பண்ணிட்டாங்க இந்த சாங். இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கும். விடாமுயற்சி அப்புறம் இப்போ பேக் டு பேக் இப்போ கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு. ஆதிக்கு வந்து எங்களுக்கு பூஸ்ட் பெரிய பூஸ்டா இருக்கிறாரு. அதனால அடுத்த படம் பண்ணாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னா, நாங்க வந்து எல்லாருமே ஒரு 26-27 மன்றம் இருக்குது. நாங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தப்ப நாங்க எல்லாமே என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவோமோ அதெல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். அதுல வந்து காமநாயகில ராஜான்னு சொல்லிட்டு இவரு, அப்புறம் தம்பி வெங்கடேஷ், அப்புறம் கோகுல், நாம என்ன சொன்னாலுமே அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது எல்லாமே என்னோட வர எல்லா மன்றத்துக்காரங்களும், என்ன சேலம் மன்றத்தில் இருக்கிற எல்லா அனைத்து தம்பிகளுக்கும், அனைத்து அண்ணன்களுக்கும், மாவட்ட தலைமை இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி நான் இந்த தருணத்தை செஞ்சுக்கிறேன்.